என்ன சகல, நீ கேட்ட லிஸ்ட் இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சிட்டாரா? ஆமாங்க. எப்பா இதை வச்சு அடுத்து என்னப்பா பண்ணலாம்? இதில் இருக்கிறவங்கள உடனே போய் பார்த்து பேசணுங்க. யாராவது ஒருத்தராவது அவனை பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்துருந்தாங்கன்னா அந்த பொண்ணை வச்சு அவனை லாக் பண்ணிடலாம். சரிப்பா, இதுல யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதும்பா. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலாம்ப்பா. போலாங்க. ஆ வணக்கம் சார். திவ்யா இருக்காங்களா? இருக்காப்பா, ஆனா நீங்க யாருன்னு தெரியலையே. ஐயா, கொஞ்சம் உள்ள போய் பேசுவோமா? சரி, உள்ள வாங்க. உட்காருங்க. இல்லை பரவாயில்ல சார். சார், என் பேர் கார்த்தி. நான் உங்கள் பொண்ணுக்கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணும் சார். நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல. நீங்க எங்க பொண்ணுகிட்ட என்ன பேசணும்? சார், அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, என் பொண்ணுகிட்ட எதுவும் கேட்காதீங்க. முதல்ல நீங்க வீட்டு விட்டு வெளியே போங்க. ஏய், போ, உள்ள போ. சார் சொல்லுங்க சார். ரெட்டை பற்றி உங்ககிட்ட விசாரிக்க தான் சார் வந்திருக்கேன். ரெட்டா? அவன் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது சார். நீங்கள் சொல்ல போகிற விஷயத்தில் தான் பல பொண்ணுங்களோட வாழ்க்கை இருக்குது சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். சார். அவனை எங்களுக்கு தெரியாது சார். ஏங்க, உங்களுக்கு அவனை தெரியும்ல? எனக்கு அவனை சத்தியமா தெரியாது சார். சார், தயவு செஞ்சு கிளம்புங்க சார். என்ன சகல, போன 2-3 வீட்லயும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் சொல்றாங்க. மானத்துக்கு பயந்து யாருமே உதவ மாட்டேன்றாங்களேப்பா. அவங்கள தப்பு சொல்ல முடியாதுங்க. இவனை மாதிரி ஆளுங்களால தான் பொண்ணுங்க வெளியே போய் வர முடியல. போலாம். நீங்க அவனை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், உண்மையிலே நான் அவனை பார்த்ததில்ல. ஆனா என் போட்டோவை மார்ஃபிங் பண்ணி நெட்ல போட்டுருவேன்னு மிரட்டி என் அப்பா அம்மா கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினான். அதுக்கு இப்ப வரைக்கும் என் அப்பா கஷ்டப்பட்டு வட்டி கட்டிட்டு இருக்காரு. இதுக்காகவே அவனை ஏதாவது பண்ணணும்னு தோணுது. சரிங்க, நீங்க அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லுங்க. ம். சரிங்க சார், அவன்கிட்ட பேசுறேன். யார் நம்பர் இது? புதுசா இருக்கு. அட்டன் பண்ணலாமா? ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம இருக்க கார்த்தி ஏதாவது பிளான் பண்றானா? சரி, அட்டன் பண்ணுவோம். ஹலோ, யாரு? ஹலோ, நான் மீனா பேசுறேன். மீனாவா? யாரு? எந்த மீனா? என் பேரை சொன்னா உனக்கு தெரிய வாய்ப்பில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ ஆக்சிடென்ட் பண்ணி இப்ப கோமாவில் இருக்காளே, மீனாட்சி அம்மாவோட பொண்ணு, அவளோட ஃப்ரெண்டு மீனான்னு சொன்னா தெரியுமா? இல்ல என் போட்டோவை ஆன்லைன்ல போட்டுருவேன்னு சொல்லி என் அப்பா கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினியே, அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓ, நீயா? இப்போ என்ன அதுக்கு?
நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன் போக போறியா? ஓப்போ, நீ போய் என்ன சொன்னாலும் எவனாலையும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொன்னா நீ கண்டிப்பா போன்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கும் ரேவதிங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்கல்ல? நாளைக்கு மறுநாள் கல்யாணம். ஹலோ, சொல்லுங்க. அவ்வளோ சகல எப்பா அந்த மருதி இப்பதான்ப்பா யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு கிளம்புறான். நான் அவனை ஃபாலோ பண்ணவாப்பா? இல்லைங்க, நீங்கள் அவனை ஃபாலோ எல்லாம் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, ஓகே. அவன் வீட்டிலேருந்து கிளம்பிட்டானா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். இந்த செயினை போட்டுக்கோங்க. எதுக்கு சார் இந்த செயின்? அதுக்குள்ள சின்ன கேமரா ஒன்று இருக்கு. நீங்கள் அவன்கிட்ட பேசுறது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிடும். அப்படியா சார்? நம்ம இதெல்லாம் பண்ணாலும் அவன் கண்டிப்பாக ஒரு பிளானோட தான் வருவான். அவன் முகத்தை மறைச்சிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ அவன் தான் ரெட்டுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நான் கூட அவனை பார்த்ததே இல்லை. ஒருவேளை அவன் முகத்தை மறைச்சிட்டு வந்தானா அவன்கிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்து அவன் மாஸ்கை கழட்ட வச்சிருங்க. அவன் முகம் தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். புரியுது சார். நீங்க சொல்ற மாதிரி அவன் முகத்தை பார்க்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். அவன் கண்டிப்பாக உங்களை செக் பண்ணுவான். அதனால தான் உங்கள் ஃபோனில் எந்த ரெக்கார்டரும் ஆன் பண்ணாமல் இந்த செயினை உங்ககிட்ட கொடுத்தேன். புரியுதுல? புரியுது சார். என்னோட சேஃப்டிக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க. இன்னைக்கு கண்டிப்பா அவன் முகத்தை பார்த்துடலாம். பார்க்கறதோட இல்லாம ரெக்கார்ட் பண்ணி அவனை உள்ள தள்ளிடலாம் சார். நீங்கள் அவன்கிட்ட கரெக்டாக பேசினா மட்டும் போதும். நான் இங்கே பக்கத்துலேயே தாங்க இருப்பேன். அவனை பிடிக்கிறது எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் உங்கள் அப்பா கிட்ட நான் கொடுத்த வார்த்தை. ஓகே சார், நீங்க சொல்ற மாதிரியே நான் பேசுறேன். பரவாயில்லையே, நீ யாரையாச்சும் கூட கூட்டிட்டு வந்திருப்பியோன்னு சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். வெரி குட். நீ சொன்ன பேச்சை கேட்டு தனியா தான் வந்திருக்க. என் பணத்தை கொடு. தனியா வந்ததும் இல்லாம தைரியமா என்கிட்ட பணத்தை வேற கேக்குற? ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, முகம் தெரியாம பொண்ணுங்க போட்டோவை திருட்டுத்தனமா எடுத்து நெட்ல போடுற நீதான் முகத்தை மறைச்சுக்கிட்டு 4 பேருக்கு பயந்து வாழணும். நான் எதுக்கு பயப்படணும்? யாரு பயந்தா? நானா? என்ன பார்த்தா உனக்கு பயந்த மாதிரியா தெரியுது? நீ பயப்படுறது உன் முகத்தை மறைச்சிட்டு வந்து நிக்கிறியே, அதுல இருந்தே தெரியுது.